இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து அந்த ஐ விட்னஸ் கிட்ட போய் உண்மைய வந்து வாங்கிட்டாங்க. அவர் வந்து சகுந்தலா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற உண்மைய வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து சகுந்தலாவையும் அபிஷேக்கையும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சகுந்தலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது. கூடிய சீக்கிரம் நம்மள பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சொத்து எல்லாமே வந்து நம்ம கைக்கு வர்ற மாரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு தான் மம்மி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அபிஷேக் வந்து கேட்காங்க. இரு வாரேன் அப்படி சொல்லிட்டு போய் ஒரு கப்போர்ட திறக்காங்க. அத ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருந்து வந்து ஒரு பத்திரத்த எடுக்காங்க. அதில பார்த்துக்கிட்டோம்னா கௌதமோட அப்பா வந்து கையெழுத்து போட்டது இருக்கு. இதுதான் உங்க அப்பாவோட கையெழுத்து. சரியா? இதே கையெழுத்த கொண்டு போய் அப்படியே காப்பி பண்ணி இந்த கௌதம் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையுமே 5 பங்கா போட்டுரு. எனக்கு ஒரு பங்கு போட்டுரு மொத்தமா சேர்த்து. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த வீட்ட வந்து என் பேர்ல எழுதி கரெக்ட்டா வந்து பத்திரம் வந்து உயில் எழுதி வச்ச மாரி ரெடி பண்ணி கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா மதுமிதா வந்து அவங்க நம்ம சந்தோஷுக்கு கால் பண்ணி எப்படியாவது வந்து அந்த ஐ விட்னஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அதெல்லாம், நம்ம தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, நம்ம தான் பிடிச்சி கொடுத்தாச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சந்தோஷ், இதில் ஏதோ வந்து எனக்கு தப்பாக தெரியுது, நீங்கள் கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜீவாவும் சந்தோஷம் அந்த உண்மையான ஐ விட்னஸ் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா முருகரை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பாட்டெல்லாம் படிக்காங்க. முருகர் பாட்டை படித்து மதுமிதா வந்து பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா சந்தோஷ் வந்து கால் பண்ணுறாங்க. சிஸ்டர், அந்த ஐ விட்னஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சந்தோஷம் நம்ம ஜீவாவும் அந்த ஐ விட்னஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. போனவொடனே பார்த்தா உள்ளே வந்து ஃபேமிலியோடு இருக்கான். உள்ளே போனவொடனே வந்து பயங்கரமாக பயந்து போயிடறான். என்ன சார், நீங்கள் எதுக்கு சார் இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கான். டேய் இங்கே பாரு, நான் கேட்குறதுக்கு ஒழுங்காக உண்மையை சொன்னேன்னா ஒன்றுமே கிடையாது, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா இங்கிட்டிருந்து கத்தியை காட்டுறாங்க. நம்ம சந்தோஷ் வந்து இப்போ உண்மையை சொல்லலைன்னா உயிரோடு இருப்ப, இல்லைன்னா எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் சார் என்ன உண்மை சார் சொல்லணும், உண்மையை சொல்ல என்ன சார் அப்படிங்கிற மாதிரி வளர ஆரம்பிச்சிடறான். உடனே டக்குன்னு அதுக்குள்ள மதுமிதா வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. மதுமிதா வந்து கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு வராங்க. ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து அந்த ஐ விட்னஸ் கிட்ட வந்து கொடுக்காங்க. என்னங்க, எனக்கு எதுக்குங்க ஸ்வீட் பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் அதிலலாம் ஒன்றும் இருக்காது, சும்மா எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எடுத்து சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க, ஸ்வீட் பாக்ஸ் எதுக்கு நான் கேட்குறீங்க, நீங்கள் தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டீங்களே, அதனால் உங்களை பாராட்டி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன உண்மை வந்து எனக்கு திருப்தியாக இல்லை. எனக்கு என்னமோ வந்து நீங்கள் பொய் சொல்லிட்டீங்களோன்னு தோணுது, வேறு யாரோ உங்களை வந்து பொய் சொல்ல வச்சுருக்காங்களோன்னு தோணுது. என்கிட்ட வந்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு மதுமிதா வந்து கேட்காங்க. இல்லை மேடம், நான் சொன்னது தான் உண்மை, நான் பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திருப்பி திருப்பி பொய் சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்காக நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தை குட்டி எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா உங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு காலம் முழுக்க உள்ளே தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம், நான் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள், யார் உங்களை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், மேடம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து சகுந்தலா மேடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, ஆமாம் மேடம், அவங்க தான் என்கிட்ட வந்து காசை கொடுத்தாங்க, காசை கொடுத்து நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு சொன்னாங்க, அதைத்தான் நான் அங்கே சொன்னேன். அப்படி பண்ணலை அப்படின்னா உன்னோட குழந்தை குட்டி எல்லாத்துக்குமே வந்து பிறகு ஆபத்தாயிரும் அப்படி இப்படின்னு அசிங்க அசிங்கமாக என்னை திட்டி மிரட்டினாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஜீவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அக்கா என்னக்கா சொல்கிறாங்க, அந்த அவங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் மேடம், நான் சொல்கிறதெல்லாம் 100% உண்மை, என் பொண்டாட்டி பிள்ளை மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தியம் பண்ணிடுறாரு. சரி இப்போ இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் சொல்கிறாங்க. இல்லை சந்தோஷ் வேண்டாம், இவன் வந்து சும்மா காசு வாங்கிட்டு சொல்கிறவன், இவன் வந்து உண்மையை சொல்லிட்டான்ல, இவனை விட்டுருவான், குழந்தை குட்டியோட வந்து சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற கலையை பிடுங்கணும், அப்போ தான் வந்து குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மதுமிதா வராங்க. மதுமிதா வெளியில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் ஒரு தடவை சொல்லியிருப்பார்ல, எனக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே வந்து என் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பாட்டி வேற சொன்னாங்கல்ல, அந்த சகுந்தலா மட்டும் நீ நம்பாதம்மா, அவள் வந்து நல்லது போல் நடித்து ஏமாத்துறதுல ஒன்றா நம்பர் கேடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல,
அதெல்லாம் இப்போ தான் மதுமிதாவுக்கு வந்து புரிய வருது. மதுமிதா வந்து கவலையாவே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜீவாவும் சந்தோஷம் வராங்க. வந்தோனே, "என்ன சிஸ்டர் என்னாச்சு? வாங்க இந்த உண்மைய போய் உடனே நம்ம வந்து கௌதம் கிட்ட சொல்லுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல கௌதம் கிட்ட சொல்ல வேண்டாம். கௌதம் வந்து அவர் வந்து பிஸ்னஸ விட குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுக்காரு. அவர் வந்து குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாரு. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இத போய் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதனால வந்து இத நானே தான் ஹேண்டில் பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா என்னக்கா சொல்ற? மாமாட்ட சொல்றது தான் நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. "இல்ல ஜீவா, இத வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து குடும்பத்து மேல வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. கடைசியில வந்து அது ஒண்ணும் இல்லன்னு சொன்னா, அவர் உடைஞ்சு போயிருவாரு. அவர் உடைஞ்சு போனா என்னால பார்க்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "சரி நீங்க 2 பேரும் கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையுமே வந்து மதுமிதா அனுப்பி வச்சுட்டு, மதுமிதா மட்டும் தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.